ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த ப்ரொமோ 2 வந்திருக்கு. காலையில் ப்ரொமோன்னு பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா போரிங்கான கதை யார் சொன்னது அப்படின்றத பார்த்தீங்கன்னா திவாகர் அண்ட் விஜயை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன எஃப்ஜே நம்ம ஒன்றும் பார்க்கவே இல்லையா கதை சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைவில் பேசிகிட்டு இருக்காரு. சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ரவுடித்தனம் மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிப்பாங்களே, உட்காந்த விதமே நம்ம வந்துட்டு நம்மளுடைய விஷயங்களை சொல்ல போகிறோம். அந்த கதை மூலமாக மக்கள் வந்து கவர போகிறாங்க. அப்போ மக்களை வந்து கவர்ந்து இழுக்கணும். ஏன் ஓட்டு அப்போ தான் போடுவாங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட நம்ம எவ்வளோ பணிவாக இருக்கணும். இப்போது அரசியல்வாதிகள்லாம் வராங்கன்னா எவ்வளோ பெரிய தௌலத்தாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அப்படி ஏன் பண்ணிட்டு போகிறாங்க? ஓட்டு போடணும். அதில் மக்கள் ஓட்டு போட்டால் தான் அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆளாக ஆக முடியும். அப்படின்னும் போது அவ்வளோ பெரிய ஆட்களை அப்படி பண்ணும்போது இவர் உட்காந்துட்டு இருக்கிற ஸ்டைலே இப்படி வச்சு கையை வச்சுக்கிறாரு. காலை வந்துட்டு ஒரு காலை மடக்கணும். என்ன இது ஆட்டிடியூடு? இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க? சரி, நம்ம வந்துட்டு ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம், நம்மளோட கதையை சொல்ல போகிறோம், மக்களை கவர போகிறோம். உள்ளே தான் நீங்கள் வந்துட்டு ரவுடித்தனம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கதை சொல்லும்போது கூட அப்படி இருப்பீங்க. இதெல்லாம் வந்துட்டு அவர் என்ன நினச்சிக்கிறாரு, நம்ம வந்து தௌலத்து, நம்ம வந்து கெத்துன்னு. கெத்தே கிடையாது, வெத்து. சரி, அதாவது எனக்கு வியானா சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. வினோத் வந்து பண்ணுவார், இப்படியெல்லாம் பண்ணுவார்ல, அது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அது க்யூட்டாக இருக்குன்ட்டு. ஆனால் அது பார்க்குறதுக்கு க்யூட்டாக வரல, எரிச்சலாக இருக்குன்னு இருப்பாங்க. அவர் மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கோம். நீங்கள் அவரை வச்சு ஃபேமஸ் ஆகிறீங்கன்னு சொல்லியிருப்பார். அப்படியே ஒரு மாதிரி, நான் 20 வருஷம் ஃபேமஸ்ஸு, நீங்கள் 20 வருஷம் ஃபேமஸ் எனக்கு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ் போடுறாங்க. யாருமே அதாவது ஃபேமஸ்ன்றதை பற்றினா இப்போல்லாம் வந்து சர்வசாதாரணமாகி போச்சு. எதால் ஃபேமஸ் ஆகிறோன்றதான் இப்போ ஒரு பெரிய மேட்டர் ஆகி போச்சு. இப்போ வந்து திவாகர் கூட தான் ஃபேமஸ்ஸு, ஆனால் வந்து நிறைய பேருக்கு அவர் பிடிச்சி போய் ஃபேமஸ் ஆனாரான்றதான் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ஃபேமஸ்ன்றதெல்லாம் இங்கே ஒன்றுமே முன்னாடி இருந்துச்சு. ஏன்னா அப்போ சோஷியல் மீடியா கிடையாது, ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போது யூடியூப் அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியா தளங்கள்லாம் வந்ததுனால எல்லாருமே வந்து திறமை இருக்கவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. அதே மாதிரி ரொம்ப திட்டு வாங்குறவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. சீச்சின்னு சொன்னால் ஃபேமஸ் ஆகிடுறாங்க. எவ்வளோ இது. அப்புறம் ஒரு பாட்டு படிப்போம், அவர் ஃபேமஸ் ஆகிறார். ஸோ இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ப்ரொமோ 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வியானா வந்துட்டு திவாகரை பர்டிகுலராக வந்து ஒரு சில பேர் வந்து யூஸ் பண்ணுற வார்த்தைகள் சொல்லும்போது எல்லாரும் இப்போ சிரிக்கிறதே எனக்கு காண்டாகுதுன்றாங்க. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம். இப்போது திவாகர் ஒரு நார்மலான ஒரு பர்சனாக இருந்து இவர் பண்ணுற வேலைகள்லாம் காண்டா இருந்துச்சுன்னா மக்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வச்சிருக்க மாட்டாங்க. அவர் வந்துட்டு எப்படி ஒரு ஆள்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம சொல்லி வந்து தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. மற்றவங்க மெச்சூரிட்டியான பர்சன்லாம் கிடையாது. நேற்று பார்த்துருப்பீங்க, வியானாவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு சொன்னோடனே அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தோடனே அப்படி அடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ள ஆதங்கம். அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் விதத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க மனநிலைமை எப்படி இருக்குது. அவங்ககிட்ட நம்ம ஆக்சுவலாக பார்த்தோன்னா நம்ம வந்து பழகும்போது கொஞ்சம் பார்த்து பழகணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி தான் வந்துட்டு வெறுப்பேற்றி அவங்க முன்னாடி அட்டகாசம் பண்ணுவீங்க? இல்லை, நம்ம தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ அண்ணனோ யாராக இருக்கும் அது மாதிரி பண்ண மாட்டோம். கனி சொன்னாங்க பாருங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து திடீர்னு கோவப்படாங்கன்னு எவ்வளோ வருத்தப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். அதை பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நேற்று வச்சு செதுக்குன்னு செதுக்கி விட்டாங்க. அதுலேயும் பிக் பாஸ் வந்துட்டு வெரி 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 வெல்டன் அப்படி சொன்னதெல்லாம் அப்பா வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை தான் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க, அவரை கலாய்க்கிறாங்க. இந்த பிக் பாஸ் கேம்ன்றது பார்த்தீங்கன்னா வெறும் டாஸ்க் மட்டும் கிடையாது என்பது திவாகர் சொல்கிறார். இது டாஸ்க் மட்டும் இல்லைப்பா, இது கேரக்டர் இருக்குது அப்படின்னு. உண்மையாக தான். ஏன்னா டாஸ்கில் வின் பண்ண எல்லா ஆட்களுமே வந்துட்டு டைட்டில் அடித்தாங்க கிடையாது. டாஸ்க் பீஸ்ட்டுன்னு வேணால் பேர் வாங்குவாங்க தவிர டைட்டில் ஒருபாடு அடிக்கலை. டைட்டில் இது வரைக்கும் அடித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்கோட பணிவு, அந்த கேரக்டர் என்னென்ன பண்ணியிருக்கு. முத்துக்குமாரன் வந்துட்டு பிக் பாஸ் கோச்சுக்கிட்டாரு சொன்னோடனே அந்த ஒரு அழுகை போதும். அவர் வந்துட்டு அந்த லாஸ்ட் சீசனில் வந்து அவர் வாங்கின ஓட்டுக்கும் அவர் கிடைச்ச மரியாதைக்கும். அதுக்கு முன்னாடி சீசன் எடுத்து பாருங்கள், அதுக்கு முன்னாடி எல்லாமே கேரக்டர் தான். சரிங்களா? இந்த கேரக்டர் நல்லா இருந்தால் மக்கள் வந்துட்டு அவங்க கேம் ஒழுங்காக விளாட்லாம் கூட, டாஸ்க் ஒழுங்காக விளாட்லாம் கூட போட்டு விட்ருவாங்க. ஆனால் கேரக்டர் தான் இங்கே பெரிய மெயினாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்த ஒரே நாளில் வந்துட்டு ஓஹோன்னு வாழ்க்கை. தூங்கி எழுந்திரிச்சோடனே கழுத்தில், அதாவது ரொம்ப ஏழ்மையாக ஒரு இதில் குடிசையில் வாழ்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரே கஷ்டம். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா கழுத்தில் நகை, ஆப்போசிட்டில் பெரிய காரு, ஒரு பங்களா வீட்டுக்குள்ளே படுத்து எழுந்திரிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரே நாள் அடிச்சது அந்த அம்மாவுக்கு ஜாக்பாட்டு. எந்த பக்கம் பார்த்தாலும் வியானான்னு பேசுகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நேற்றோட டாஸ்க்கை கரெக்டாக எடுத்துகிட்டு போச்சு. இப்போ விஜய் பார்வதியும் எடுத்துகிட்டு போனாங்க, திவாகரும் எடுத்துகிட்டு போனாங்க. நார்மலாக அவங்க பண்ணுற விஷயங்கள் தான். ஆனால் இந்த பொண்ணு வந்து நாங்கள் தெளிவாக அந்த காரணத்தை வச்சு ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்கள். அதுவும் பிக் பாஸ் கூப்பிட்டு பண்ணாருப்பாங்க. சம்பவம் செம்ம. இப்போ அந்த ஒரு அடி அடித்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அன்பு கேங் வந்துட்டு
வெளியே வர்றதுக்கு பயப்படுறாங்க. உள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படியே உட்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இது சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன். என்னென்னா, இந்த பட்டாசு வெடிக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட்டாசு சத்தத்தை கேட்டுட்டு விலங்குகள், சின்ன விலங்குகள் எல்லாம் பட்டப்பட்டப்படம் ஓடும். ஒரு வாரத்துக்கு வராது, வெளியே வராது. அந்த மாதிரி தெரியும். என்னடா இது இப்படி பயந்து போய் உள்ள உட்காந்துருக்கோம், இன்னும் எவ்வளோ பார்க்க வேண்டியது இருக்கப்பான்னு. ஆனால் எனக்கு இந்த குரூப்பில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு சபரியை சொல்லியே தீரும். சபரிக்கிட்ட அந்த ஒரு நியாயம் எல்லாமே இருக்குது. ஆனால் தேவையில்லாமல் அவர் ஒரு மாஸ்க்கை போட்டுக்கிட்டு நான் நல்லவனாக காமிச்சாதான் மக்களை நான் பிடிச்சி இதெல்லாம் போடுவாங்க, ஓட்டெலாம் போடுவாங்கன்னு நினச்சிட்டு ஒரு கேம் விளாட்றாரு. அதனால தான் நேற்று வந்துட்டு பொங்கினார். என் தங்கச்சிக்கு தராதர இல்லைன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு அங்கேருந்து அந்த கண்ணாடியை பார்த்துட்டு நான் நல்லா அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு சிகை அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. முடியை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரு இப்போ போச்சா, கதை சொல்கிறது கூட குரல் இல்லாமல் போச்சா, தேவையா? அதுக்கு தான் பார்த்து பேசணும். சேதாரம் யாருக்கு? அந்த பொண்ணுக்கா உங்களுக்கா? இதில் இவ்வளோ பேசியும் காலையில் அந்த பொண்ணு கோச்சிக்கிச்சு. நீங்கள் ஏன் நேற்று நான் ஒரு பேசும்போது வரவே இல்லை அப்படின்ட்டு. அதுலேயும் இன்னொரு விஷயம், நைட்டு ரம்யா சொல்கிறாங்க, ரோட்டில் போகிற நாய்க்கெல்லாம் நான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. யாரை? திவாகர், அவங்கள பற்றி யார் யார் பேசுகிறாங்களோ, விஜய் பார்வதி, இன்னும் யார் யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. அதுக்கு இவர் சபரி சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்களால் தான் அவங்களுக்கு கெட்ட பேர். இவங்க பேசுகிறாங்களா பேசலையான்றது விஷயம் வேறு. பேசுகிறவங்கள பார்க்குறாங்க பார்த்தீங்க, வேடிக்கை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அப்பயே மக்கள் காண்டாயிடுவாங்க. அதான் இவர் தவிர்த்துக்கணுன்றது தான் இப்போது ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல நினச்சேன். சபரிக்கு பிக் பாஸ் வேறு ஒரு விஷயத்த வேறு சொல்லிட்டார். இன்றைக்கி தான் உங்களுக்கு லாஸ்ட் நாள். அவர் ஆடிப்பிட்டு என்னங்க சொல்கிறீங்க, நான் பெரிய கனவோட வந்திருக்கேன். இல்லை, கதை சொல்கிறதுக்கு லாஸ்ட் நாள், அதனால் போய் இது பண்ணுங்க சார். இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள், சாயங்காலம் நான் சொல்லட்டுமான்னு இப்போவே போய் சொல்லணும்னு ஓடுறாரு. பதறி போய் ஓடி போய் காகல்லாம் பண்ணிட்டு கதை சொல்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சிருப்பார். கதை சொன்னார்னா அதையும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நேற்றோட எபிசோட் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஏங்க பிபி ஹிஸ்ட்ரிலேயே இல்லையேங்க, ஏங்க அப்படி இருந்துச்சுங்க. இந்த இவர் சொல்லுவார், அது கூமாப்பட்டி, ஏங்க ஏங்க அப்படி இருந்துச்சுங்கன்ற மாதிரி. அப்பா நான் ஆனால் உண்மையில் லிட்டராக பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை பார்த்து கை தட்டி என்ஜாய் பண்ணோம். அப்பா என்னடா இது, நம்ம படத்தில் கூட ஒரு சில சீன்ஸ்க்கு, கருடன் படத்துக்கு நான் அந்த மாதிரி பண்ணேன். சூரிய என்ட்ரி கொடுப்பேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதில், அந்த ஒரு டைம் செம்மையாக இருக்கும் அந்த சீனு. அந்த மாதிரி நான் இப்படியே பார்த்துட்டே இருக்கேன். என்னடா விஜய் பார்வதியும் திவாகர் இப்படி போட்டு பொழக்கிறாங்க. அதுவும் இந்த ரம்யா பொண்ணு அட்டகாசம் பண்ணுது, விக்கல் சக்கரம் என்னதான் வரலாம், என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது வியானா பண்ணாங்க. அதுவே நல்லா இருந்துச்சு. வியானா உக்காந்ததுக்கப்புறமா வியானான்னு அவங்க பயந்துட்டு வந்துட்டாங்க. பிளாஸ்மா போட முன்னாடி போய் நின்னாங்க. வெரி வெரி வெல்டன் நாங்கள் ஆட போடுறாடே, கன்ஃபார்ம்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் வியானாவும் பார்த்திங்கன்னா ஒரு கேங்கு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை அவங்க தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் கூடயும் சுபிஷா கூடயும் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த கேங்குக்கும் அந்த கேங்குக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த அன்பு கேங்குன்றது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிளான் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும், பெஸ்ட்டு ஒஸ்ட்டை நம்ம தான் தீர்மானிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கேங் பார்த்தீங்கன்னா விலாவரியாக பேசுகிறாங்க. இந்த விக்கல் விக்ரம் கூட சரியான ஆள். வியானாவுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு, நீ வேணால் எஃப்ஜியை லவ் பண்ணி பாருனாரு. இதை நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். நீ வேணால் எஃப்ஜியை லவ் பண்ணி பாரு, செம்மையாக போகணும். அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டுச்சு, ஐயோ அவனா எனக்கு செட்டே ஆகாத, ஆளை விடுங்க எழுந்திரிச்சு ஓட்டாங்க. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நேற்று விக்ரமா அவ்வளோ கழிவு ஊற்றியும் காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளால இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்களை ஏன் பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க? அதை அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க, வேறு விஷயம். ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னையோட எபிசோட் எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க? அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், இந்த வாட்டி இன்றைக்கி பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த இதுவே கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.